ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை என்பது யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வசனம் 3ஆய் பிரிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். 1, வார்த்தை இருந்தது. 2வது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. 3வது, வார்த்தை தேவனாய் இருந்தது. Glory to God. இந்த வார்த்தை என்கிற வார்த்தை, இந்த பதத்தை கிரேக்க வார்த்தையில 2 பகுதிகளாக பேசப்படுகிறது, அல்லது 2 வார்த்தைகளாக பயன்படுத்தப்படுகிறது. 1 லோகோஸ், 2 ரேமா. இந்த 1வது அதிகாரம் 1வது வசனம் என்பது இது லோகோஸை குறிக்கிறது. லோகோஸ் அப்படின்னா எழுதப்பட்ட வார்த்தை என்று அர்த்தம். லோகோஸ்னா என்னங்க? எழுதப்பட்ட வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தைக்கு லோகோஸ் என்று அர்த்தம். In the beginning was the logos, அதாவது word, and the word was with God, and the word was God. அப்ப ஆதியில இருந்தது என்னது அப்படின்னா எழுதப்பட்ட வார்த்தை. ஆதியில இருந்தது என்னது சொல்லுங்க. இப்ப நீங்க வேதாகமத்தில் பார்க்கிறது எல்லாமே எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தை எப்படி எழுதப்பட்டது அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது பல்வேறுபட்ட சூழ்நிலையில், பல்வேறுபட்ட காலங்களில் தேவ மனிதர்களால், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதுதான் இந்த வார்த்தை. மறுபடியும் சொல்றேன், பல்வேறுபட்ட மனிதர்களால், பல்வேறுபட்ட சூழ்நிலைகளில், பல்வேறுபட்ட காலங்களில் தேவனுடைய ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டதுதான் இந்த வார்த்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. Glory to God. அப்போ தேவனுடைய வார்த்தை பூர்வ காலங்களில் பங்கு பங்காக எல்லாம் மொத்தமா எழுதல, எல்லாத்தையும் ஒரே நாள்ல எழுதி முடிக்கல. பங்கு பங்காக வகை வகையாக யார் முகாந்தரம் திருவுளம் பற்றினது? தீர்க்கதரிசிகள் மூலம் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினதை, பிதாக்களுக்கு சொல்லப்பட்டவைகளை என்ன பட்டிருக்கு அப்படின்னா எழுதப்பட்டது. அப்போ இந்த பரிசுத்த வேதம் முழுவதும் ரெவலேஷன் ஃப்ரம் காட், இது தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. Glory to God. இப்ப நல்லா கவனிங்க. இந்த ரிட்டன் வேர்ட், அதாவது லோகோஸ் என்கிற வார்த்தை, இதுதான் அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். Glory to God. இப்ப நான் இன்னொரு வார்த்தையை சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்? ரேமான்னு சொன்னேன். ரேமா அப்படின்னா ஸ்போக்கன் வேர்ட், அதாவது சொல்லப்படுகிற வார்த்தை. எதையாவது வார்த்தையை நான் சொல்லுவேன்னா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த லோகோஸ், இந்த வார்த்தையை
நான் என் வாயினால சொல்லும்போது அது யாராய் மாறுகிறது அப்படின்னா ரேமாவாய் மாறுகிறது. யாரா மாறுது சொல்லுங்க? ரேமாவாய் மாறுகிறது. ஏன்னா இப்ப இந்த வார்த்தைய நான் என்ன செய்யறேன்? பேசுகிறேன். இந்த வார்த்தைய நான் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை எதாய் மாறுகிறது அப்படின்னா ரேமா வார்த்தைகளாய் மாறுகிறது. இந்த ரேமா வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? இது என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த ரேமா வார்த்தை ப்ரொவைட் டைரக்ஷன். இந்த ரேமா வார்த்தை உனக்கு நீங்க பேசும்போது சில வழிகளை காண்பித்து கொடுக்கும். நீ இப்படிதான் நடக்கணும், நீ இப்படிதான் பேசணும், நீ இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது தான் ரேமா வார்த்தை. இப்ப நான் சொல்றேன், வேதத்தில் இருக்கிற அந்த வார்த்தை என்ன வார்த்தை? லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தைய ஏன் வாயினால நான் சொல்லப்படும் போது இது எதாய் மாறுகிறது? ரேமாவாய் மாறுகிறது. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த ரேமா வார்த்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய சூழ்நிலைகளில நாம் பேசும் பொழுது பிரைஸ் தி லார்ட், இந்த வார்த்தை கிரியை செய்வதை நீங்க பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இந்த ரேமா வார்த்தையின் முகாந்திரம் தான் பேசுகிறார். எதற்காக பேசுகிறார்? சில வார்த்தைகளை, ஸ்பெசிபிக் வேர்ட் ஃபார் எ ஸ்பெசிபிக் டைம் அண்ட் பர்பஸ், சில நோக்கத்திற்காக சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரால் இதை செய்யாத, இதை இப்படி செய் பேசுறாரா? அது என்ன வார்த்தை அப்படின்னா அது ரேமா வார்த்தை. Glory to God. இப்ப புரிஞ்சுச்சா? வேதத்தில் எழுதப்பட்டது என்னது? லோகோஸ், a written word. இப்ப இந்த வார்த்தைய நாம் பயன்படுத்தும் போது இந்த வார்த்தை எதாய் மாறுகிறது? ரேமா வார்த்தையாய் மாறுகிறது. வேதத்துல 2 வசனத்தை நான் காண்பித்து கொடுக்கிறேன். Glory to God. இப்ப வேதம் சொல்லுகிறது, இந்த ரேமா வார்த்தைய நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் வேதம் சொல்லுகிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்க என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்கள். எதை? இந்த தேவ வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்ளணும்? ஆவியின் பட்டயமாய் நீங்க எடுத்துக்கொள்ளணும். Glory to God. இந்த வார்த்தைய இன்னொரு இடத்துல காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த ரேமா வார்த்தையை எடுத்துக்கொள்ளுகிற பகுதியை நீங்க பார்க்க முடியும். இப்போ பிசாசனால் சோதிக்கப்படும்படி இயேசு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நல்ல கவனிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்தபோது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் வந்து என்ன சொல்லுகிறான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்கிறான். இவர் ஏற்கனவே யாரு? தேவனுடைய குமாரன் தான். இப்போ இவனை சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறாரு? நீ தேவனுடைய குமாரனே ஆனால், இப்ப இயேசு பசியா இருக்கிறதை
அவன் அறிந்திருந்தான். ஏன்னா 40 நாள் உபவாசம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப 40 நாள் உபவாசம் பண்ணுனா என்ன உண்டாயிருக்கும்? பசியா இருக்கும். அப்ப பசியை அறிந்த உடனே பிசாசு உள்ள கடந்து வருகிறான். லிசன், உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களை விட நம்மால ரொம்ப அழகா அறிஞ்சிருக்கிறான். அறிந்த உடனே எங்க வந்துருவான்? இப்போ கிட்ட வந்துருவான். நல்ல கவனிங்க. இப்போ தேவனுக்கு, இயேசுவுக்கு பசி என்கிற காரியத்தை அறிந்த பொழுது அவன் சொல்றான், Glory to God, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை நீ என்ன செய்ய முடியும்? அப்பமாக்கி சாப்பிட முடியும். உடனே ஆண்டவர் என்ன பேசுகிறார்? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. நல்ல கவனிங்க. மனுஷன், சத்தமா சொல்லணும், நீங்க பேசணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதை பேசினாரு? ரேமாவை பேசுகிறார். டேய், அப்பத்தினால மாத்திரம் இல்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க இருந்து புறப்படுகிற வார்த்தை? வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தையே நீ வார்த்தையாய் பார்த்தனா உனக்கு பிரயோஜனமே படாது. எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைய வார்த்தையாகவே பார்த்தீங்கன்னா it is a written word. இந்த வார்த்தையை நான் என் வாழ்க்கையில பேசும்போது, என் வாயிலிருந்து பேசும் பொழுது, அந்த வார்த்தை எனக்கு எதை உண்டாக்குகிறது? எனக்கு பிழைப்பிற்கு உண்டான தேவையை. நான் இப்படி சொல்றேன், நீங்க எதற்காக, எந்த சிச்சுவேஷன்ல நீங்க இந்த தேவ வார்த்தையை நீங்க பேசுகிறீர்களோ அப்பொழுது இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட், நல்ல கவனிங்க. இப்ப இந்த வார்த்தை எங்க இருந்துச்சு? ஆதியில் இருந்த வார்த்தை. இந்த வார்த்தை இடையில வரல. இந்த வார்த்தை எப்ப இருக்கு? ஆதியில இருந்த வார்த்தை. ஆதியில என்ன செய்துச்சு இந்த வார்த்தை? வாசிக்கலாம் ஆதியாகம புஸ்தகம். ஏன்னா ஆதியில நடந்த சம்பவத்தை எங்க போனாதான் பார்க்க முடியும்? ஆதியாகமத்திற்கு போனாதான் பார்க்க முடியும். வாசிங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். இப்ப பாருங்க, தேவன், 3வது வசனம் இருக்கா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. God spoke light. வசனம் சொல்லுது, and the light appeared. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்னங்க சொல்ற, பேசாம இருக்கிறீங்க? கர்த்தர் என்ன பேசுறார் அப்படின்னா, எழுதப்பட்ட வார்த்தைய இப்ப பேசுகிறார். இப்ப என்ன பேசுகிறாரு? வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொன்ன, இப்ப என்ன உண்டாயிற்று? வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப வெளிச்சம் உண்டாக்குவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வார்த்தையை பேசினார். சொல்லுங்க, ஆண்டவர் எது பேசினாரு? வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் என்ன செய்துட்டு? உண்டாயிற்று. அடுத்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா 6வது வசனத்துல, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். உண்டாயிச்சா?
உண்டாயிச்சாமா? உண்டாயிற்று. Glory to God. 9வது வசனம், வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அது அப்படியே ஆயிற்று. 11வது வசனம், பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே, சொல்லுங்க, அப்படியே. 14வது வசனம், தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக கடவது என்றார். அது அப்படியே. என்ன சத்தம் குறையுது? அப்படியே ஆயிற்று. 16வது வசனம், தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். உண்டாக்கினாரா? உண்டாக்கினாராங்க. 20வது வசனம், நீந்தும் ஜீவ சந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்று சொன்னார். உண்டாயிச்சா? உண்டாயிச்சாப்பா? 24வது வசனம், பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிரிக்க கடவது என்றார். அப்படியே அப்படியே ஆயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 26வது வசனம், பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. உண்டாக்குனாரா? இதை எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்குனார். வார்த்தையினால உண்டாக்குனார். நீங்க இந்த வசனத்தை நீங்க அப்படியே நீங்க அந்த அவருடைய படைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஆகாய விரிவையும் பூமியையும் உண்டாக்குறாரு, தண்ணீரையும் பூமியையும் உண்டாக்குறாரு. இப்ப எல்லாம் சேர்ந்து இருக்குல்ல, பார்க்கிறாரு. பார்த்துட்டு இது ரெண்டும் சேர்ந்து இருந்தா மனிதன் எப்படி வாழ முடியும் அப்படின்னு ரெண்டை என்ன செய்தாரு? பிரிக்கிறார். இப்போ சமுத்திரத்தை உண்டாக்கியாச்சு, அது ஏன் சும்மா இருக்கணும்? அப்ப இந்த சமுத்திரத்துல வாழக்கூடிய மீன்களை நம்ம என்ன செய்யலாம்? உண்டாக்குவோன்னு உண்டாக்குறாரு. பூமியில பார்க்கிறாரு, வெறுமையா இருக்கு, வெறும் காடாதான் இருக்கு. அந்த காட்டுக்குள்ள வாழ மிருகங்களை ஊரும் பிராணிகளை படைக்கிறாரு. ஆகாயத்தை பார்க்கிறாரு, அது நீல கலர்ல இருக்கு, பகல பார்த்தா வெள்ளையா இருக்கு. அப்போ இது பார்க்கிறதுக்கு அழகா இல்லையே. அப்போ ஆகாயத்துல பறக்கிறதுக்கு பறவைகளை உண்டாக்குகிறார். ரொம்ப யோசித்து பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்ட அத்தனையும் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஏற்கனவே எழுதப்பட்டிருந்த இந்த வார்த்தையை ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில எதற்கு பயன்படுத்துவதை பார்க்க முடியும் அப்படின்னா, சிருஷ்டிப்புக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். Glory to God. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எதை உண்டாக்கினது அப்படின்னா, ஒரு காரியத்தை உருவாக்கினது. இப்ப நான் சொல்றேன், இந்த வார்த்தையை ஆண்டவர் வேற எங்க இருந்து வார்த்தையை திருடிட்டு வரல. உங்க கையில இருக்கிற, என் கையில இருக்கிற இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் என்ன செய்தார்? பேசினார். இந்த வார்த்தையை கொண்டுதான் இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த வார்த்தையை கொண்டுதான் பூமியில் இருக்கிற எல்லா மிருகங்களும்
எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? படைத்தார். இவன் புரிஞ்சுதா? இந்த வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்தார்? அப்ப இந்த வார்த்தைய, எழுதப்பட்ட வார்த்தைய ஆண்டவர் தன்னுடைய வாயினால ரேமாவாய் பயன்படுத்தும் போது ஒரு காரியம் உருவாக்கப்பட்டது. நான் இப்படி சொல்றேன், மறுபடியும் சொன்னேன். ரேமா அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, எந்த நிலையில நீங்க இருந்தாலும் சரி, இந்த ரேமா வார்த்தைய நீங்க சொல்லும்போது, நீங்க பேசும்போது அந்த சூழ்நிலை என்ன செய்யும்? மாறும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் என் சூழ்நிலை மாறாம இருக்கு? ஏன் பிரசங்கத்தை கேட்கிறேன், ஏன் என்னுடைய பிரச்சனை மாறாம இருக்கிறது அப்படின்னா, என்ன இல்லை? வார்த்தை இல்லை. ரொம்ப கூலா சொல்றோம், பாஸ்டர் எனக்கு பைபிளை வாசிக்கிறதுக்கு என்ன இல்லை? நேரமே இல்லை. நேரம் இல்லாத ஆளுக்கு எப்படி பிரச்சனை மாறுங்கிறேன். வேதம் சொல்லுது, இந்த வார்த்தை உன் வாயில இருக்கணும். வாசிங்க, ரோமர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தை எந்த வார்த்தை? ஹலோ, எந்த வார்த்தை? என் பைபிள்ல எழுதியிருக்கிற வார்த்தை. அப்படியா? என் பைபிள்ல எழுதியிருக்கிற வார்த்தையாயும் உங்க பைபிள்ல எழுதியிருக்கிற வார்த்தையும் ஒண்ணுதான். வேதம் சொல்லுது, இந்த வார்த்தை எங்க இருக்கணுமா? உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலையும் இருக்கணும். இந்த வார்த்தை எங்க இருக்கணும்? வாயிலையும் எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். இந்த வார்த்தை உனக்கு சமீபமா இருக்கணும். பைபிள் எங்கம்மா? ஐயோ பாஸ்டர், சர்ச்சைக்கு வரும்போது நான் எடுக்கணும்னு நினைச்சேன்னா அது அலமாரியிலிருந்து எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் பாஸ்டர். இன்னும் சிலவர் இருக்கிறான், எதுக்கு பைபிளை தூக்கிட்டு போயிட்டு, அதான் செல்லுல எல்லாம் இருக்க. இந்த பைபிள்ல பரிசுத்த வேதாகம்னு எழுதிருக்கு. உன் செல்லுல அப்படி பரிசுத்த வேதாகம்னு எழுதிருக்காப்பா? உன் செல்லு பரிசுத்தமா இருக்காப்பா? எத்தனை முறை பரிசுத்தத்துக்காக உன் செல்ல தேய்ச்ச? நாம் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லல, ஆனா நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது மொபைல்ல வாசிக்காத, வேதத்தை எடுத்து வாசி. வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? உனக்கு சமீபமா இருக்கணும். ஏன்னா பக்கத்துல இருந்தாதாங்க பிரச்சனை வரும் பொழுது உன்னால அந்த வார்த்தையை எடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆவியின் பட்டயத்தை எடு. That is the Rhema word. இது நான் சொல்ல வார்த்தையை சொல்லும் போதுதான், டேய் பைபிளை பாடுறா, பைபிள் எங்க இருக்குன்னு பாடுறா, பிசாசு வரட்டுன்றா. நிறைய பேர் பிசாசு வந்துருச்சு அப்படின்னா உடனே எங்க எதுதான் தேடுவான். பார்த்துருக்கீங்களா நீங்க? அதையும் பார்த்தது இல்லையா? சிலர் சிலுவையை தேடிட்டு பிசாசுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு வைப்பா. சிலர் பைபிள் பைபிள் சோத்ரம் 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 சோத்ரம். என்ன? பிசாசு வந்து கழுத்தை பிடிச்சிருச்சு. கழுத்தை பிடிக்கும் போதுதான் அவனுக்கு என்ன ஞாபகம் வருது? பைபிள் ஞாபகம் வருது. பைபிள் பக்கத்துல இல்ல. டேய் பைபிளை எடுறா. எங்கம்மா இருக்கு பைபிள்? சில ஆளு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு தலைவாணிக்கு அடியிலே வச்சிடறான். காத்துக்கருப்பு அண்டாது பாஸ்டர். எதை வச்சா? இன்னும் சிலர் சொல்றாங்க, இந்த பைபிளை தலைக்கு மேல இப்படி வச்சா என்ன சுகமா தூக்கம் வருது பாஸ்டர். இன்னும் சில ஆள் இருக்கிறான்,
பைபிளை படிச்சா தூக்கம் தூக்கமாய் வருது. அம்மா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. டேய், பைபிளை எடுத்து படிடா, ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். நானே அதை தான் செய்யறேன். வேதம் சொல்லுகிறது, எப்பா இந்த வார்த்தை எங்க இருக்கணும்? வாயில இல்ல, சமீபமா இருக்கணும். நீ எங்க இருக்கியோ அங்க வார்த்தை இருக்கணும். ரெண்டாவது, இந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் இருந்தாதான் வாய்க்கு வரும். இருதயத்தில் இந்த வசனம் இல்லைன்னா என்ன வராது? வார்த்தை வராது. சு 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 சுன்னு காத்து தான் வரும். என்னதான் வரும்? வாயிலிருந்து காத்து தான் வரும். வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை உனக்கு சமீபமா இருக்கணும். சமீபமா இருக்கணும்னா இந்த வார்த்தை எங்க இருக்கணும்பா? உன் இருதயத்திலையும் உன் வாயிலையும் இந்த வார்த்தை இருக்கணும். இந்த வார்த்தையை தான் நாங்க பிரசங்கம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தைய நீ உன் வாயில் அறிக்கையிடும் பொழுது, இந்த வார்த்தையை நீ பேசும் பொழுது, எழுதப்பட்ட வார்த்தையை ரேமாவா நீ வெளியே கொண்டு வரும் பொழுது, இந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? அல்லேலூயா! இந்த வார்த்தை தான் மரித்த லாசருவை வெளியே கொண்டு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு சொன்னார், லாசருவே நீ வெளியே வா. கல்லறைக்கு முன்னாடி போய் நின்னு இயேசு அழல. டேய், அழல. அங்கவே முட்டு போட்டு நின்னு செபம் பண்ணல. எதை அனுப்பினாரு? வார்த்தை அனுப்பினாரு. லாசருவே வெளியே வா. அந்த ரேமா வேர்ட் என்ன செய்து தெரியுமா? கல்லறைக்குள் இருந்தவனை வெளியே கொண்டு வந்தது. ஒரு ஆமென் சொல்ல, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையே உன் வாயில நீ அறிக்கை பண்ணும் பொழுது என்ன நடக்குமா? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசிக்கும் பொழுது என்ன உண்டாகும்? ரட்சிப்பு உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா! அல்லேலூயா! இந்த வார்த்தையை, எந்த வார்த்தைய? எந்த வார்த்தைய? ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், சூழ்நிலை ரொம்ப கடினமா இருக்கு பாஸ்டர். லிசன், இந்த வார்த்தைய நீ அறிக்கை பண்ணும் பொழுது அந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? நீ ரட்சிப்பு உண்டாக. நான் இப்படி சொல்றேன், நீங்க என்ன காரியம் இப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா! 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 அதுக்காக தான் ராசா திரும்ப திரும்ப சொல்றது, வேதாகமத்தை வாசி, வேதத்தை படி, வேதத்தை அறிக்கையிடு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையினாலதான் இந்த முழு உலகமும் உண்டாக்கப்பட்டது. பாஸ்டர், அது நீங்க சொன்னாதான் பாஸ்டர் நடக்குது. இல்ல, எழுதப்பட்ட வார்த்தைய யாரு பேசினாலும் அது என்ன வார்த்தை? ரேமா வார்த்தை. சொல்லுங்க, அது என்ன வார்த்தை? எழுதப்பட்ட வார்த்தைய நீங்க பேசும் போனாலும் இந்த ரேமா வார்த்தை அப்படின்னா லிவிங் வேர்ட். அது ஜீவனுள்ள வார்த்தை, செத்து போன வார்த்தை அல்ல. அது என்ன வார்த்தை? அது பிரசன்ட் டென்ஸ், அது லிவிங் வேர்ட். அது பிரசன்ட் சிச்சுவேஷனை அது சேஞ்ச் பண்ணக்கூடியது. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது, 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆதி முதல் இருந்ததும். ஹலோ, இந்த வார்த்தை எப்ப இருந்துச்சுப்பா? ஆதி முதலே இருந்துச்சு. உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையினாலதான் இந்த முழு உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டோம். அல்லேலூயா!
வேதம் சொல்லுது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. அவன் சொல்றான், நாங்க ஆதியில இருந்தது இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினதை நான் கேட்டிருக்கிறேன். என் கண்களினால நான் என்ன செய்திருக்கிறேன்? பார்த்திருக்கிறேன். எதை பார்த்தேன்? லாசரு உயிரோடு வெளியே வந்ததை பார்த்தேன். செத்து மரித்தவன் எழுப்பினதை பார்த்தேன். பாடையில தூக்கிட்டு போகும்போது இயேசு தொட்டாரு, அவன் உயிரோடு வந்தான். நான் என்ன செய்திருக்கிறேன்? பார்த்திருக்கிறேன். குருடன் பார்வையடைந்ததை பார்த்திருக்கிறேன். சப்பாடி நடந்ததை பார்த்திருக்கிறேன். குஷ்டரோகி சஸ்தமானதை பார்த்திருக்கிறேன். அப்ப அவன் என்ன சொல்றான்? என் கண்களினால கண்டதும் நாங்க நோக்கி பார்த்ததும் எங்க கையினால தொட்டதுமா இருக்கிற, எங்க கையினால தொட்டதுமா இருக்கிற. நான் மரிப்பேன், ஆனாலும் மூன்றாவது நாள்ல நான் என்ன செய்வேன்? நான் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு இயேசு சொன்னார். இது என்ன செய்யப்பட்ட வார்த்தை? இது எழுதப்பட்ட வார்த்தை. அங்கே அவரை சிலுவையில் என்ன செய்வார்கள்? அறைவார்கள். 3 நாள்ல உயிரோடு எழுந்திருப்பார்னு என்ன வார்த்தை? எழுதப்பட்ட வார்த்தைய இயேசுநாதர் தம்முடைய சீசர்களோடு கூட இருக்கும்போது ரேமாவா பேசுறாரு. எப்பா கவலைப்படாத, சிலுவையில நான் அறையப்படுவாங்க, ஆனாலும் நான் என்ன செய்வேன்? 3வது நாள். இவன் இந்த பசங்க நம்பல. நம்பினானுல நம்பல. இவர் டூப் போடுறாரா? செத்தவன் எப்படி உயிரோடு வர முடியும்? எல்லாம் பயந்து போயிருக்கிறான். இயேசுநாதர் வந்து நிற்கிறாரு. பயப்படாத, நாதான் இயேசு. Glory to God. நல்ல கவனிங்க. அதுல ஒருத்தர் தான் பாருங்க, இயேசு வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்துல இப்ப இயேசு அங்க வாராரு. நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. இப்படி அவர் சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு என்ன செய்தார்கள்? சந்தோஷப்பட்டார்கள். சீசர்லாம் பார்த்துட்டாங்களா? பார்த்துட்டாங்க. இப்ப அந்த இடத்துல யார் இல்லை அப்படின்னா தோமா இல்லை. தோமாவுக்கு இந்த செய்தி சொல்லப்படுது. மேத்யூ, இயேசு என்ன செய்துட்டாரு? உயிரோடு எழுந்துட்டார். இந்த பையன் நம்பவே மாட்டுக்கான். இந்த பையன் என்ன செய்ய மாட்டுக்கான்? நம்ப மாட்டுக்கான். மற்ற சீசர்கள் சொல்றாங்க, கர்த்தரை கண்டோம். அவன் அதுக்கு சொல்றான், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்துல என் விரல போட்டு. ஹலோ, நான் முதல்ல என்ன செய்யணும்? அவன் அந்த காயத்தை நான் பார்க்கணும். 2வது, என் கைய அவருடைய விலாவில ஈட்டியால குத்துன அந்த ஓட்டை இருக்கும்ல, அந்த ஓட்டையில என் கையை விட்டு நான் பார்த்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன்? சொல்லுங்க, நான் விசுவாசிக்க மாட்டேன். இது அறிஞ்சுதான் தோமாவை நோக்கி சொல்றாரு, நீ உன் விரல எங்க நீட்டு, உன் விரல நீட்டுறா, என் கைய பார், காயம் இருக்கா? ஆமா இருக்கு. உன் கைய நீட்டு, என் விலாவில் நீ போடு, ஓட்ட இருக்கா? இவனால ஷாக் ஆயிட்டான். உடனே அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆண்டவரே, என் ஆண்டவரே.
என் தேவனே. லோ, இதெல்லாம் யாரு பார்த்தா? யோவானும் கூட தான் இருக்கிறான். டச் பண்ணி பார்த்தாச்சு, காயம் இருக்கு, விழாவில் ஓட்டையும் இருக்குது. Glory to God. இப்ப அவன் சொல்றான், ஜீவ வார்த்தை. சொல்லுங்க, லிவிங் வேர்ட், ஜீவ வார்த்தை. இந்த வார்த்தை சாதாரணமானது அல்லப்பா. இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை என்ன வார்த்தை? உயிர்ப்பிக்கிற வார்த்தை. நல்ல கவனிங்க. Glory to God. வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை 1 யோவான் 5:20 நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். நல்ல கவனிங்க. நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் அந்த சத்தியம் உள்ளவருக்குள் நாம் இருக்கிறோம் என்றும் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ இந்த சத்தியம் உள்ள வேத வார்த்தை 2 காரியத்தை காண்பித்து கொடுக்குது. ஒன்னு, சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ளுகிறோம். யாரை அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா, இயேசுவை அறிந்து கொள்ள உதவி செய்யும். எப்போ? இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது தேவனை அறிந்து கொள்ளும். 2வது, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நான் அந்த சத்தியம் உள்ளவருக்குள் நான் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த வார்த்தை இப்ப யாருக்குள்ள இருக்குது? எனக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தை யாருக்குள்ள இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுது, யோவான் 1:14 வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை, எந்த வார்த்தை? நான் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நான் படிச்சேன்ல, அந்த வார்த்தை. இயேசுவோடு கூட இருப்பதற்கு என்ன செய்யணும்னு நான் வாசித்தேன்ல, அந்த வார்த்தை இப்ப என்ன செய்கிறது? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை பேசும் பொழுது இந்த வார்த்தை இப்ப எனக்குள்ள என்ன செய்கிறது அப்படின்னா, இப்போ நான் இப்படி சொல்றேன், நீங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கீங்களா? என்ன சொல்லுவார் டீச்சர்? போய் படி, போய் என்ன செய்? படிம்பாரு. எப்படி படிக்க சொல்லுவாரு? சத்தமா படிக்க சொல்லுவார். ஒரு 5 முறை நீ வாசிச்ச அப்படின்னா, சத்தமா படிச்ச அப்படின்னா, நீ படிச்சது என்ன ஆயிரும்? ஸ்டோர் ஆயிரும். ஆகுதா? ஸ்டோர் ஆயிரும். இப்ப எக்ஸாம்ல போய் உட்கார்ந்து இருந்தா கேட்கப்பட்ட கேள்விக்கு உள்ள பதில் இருந்துச்சு அப்படின்னா உன்னால என்ன செய்ய முடியும்? கடகடான்னு எழுதலாம். இப்போ உள்ள இல்லை அப்படின்னா ஃப்ரெண்டு பெஞ்ச மெதுவா எட்டி பார்க்கணும். அவன் உனக்கு காட்டுவானா? காட்ட மாட்டான். அவன் உடனே என்ன பண்ணுவான்? கையை இப்படி வச்சிருவான். எழுத முடியுமா? சொல்லுங்க. பாஸ் ஆக முடியுமா? முடியாது. நான் படிச்சாதான், இந்த வார்த்தை எனக்குள்ள இருந்தாதான், வேதம் ரொம்ப சொல்லுது, இந்த வார்த்தை உனக்குள்ள வாசம் பண்ணணும். அப்படின்னா என்ன? உனக்குள்ள இருக்கணும். இந்த வார்த்தை என்ன செய்யணும்? உனக்குள்ள இருக்கணும். வார்த்தை உனக்குள்ள இல்லைன்னா என்ன நடக்காது? வசனம் சொல்லுது, அவருடைய மகிமையை உன்னால பார்க்க முடியாது. அப்ப நீ என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ? நான் படிக்கல, ஆனா நான் ஜெபம் பண்றேன். எப்போ?
எக்ஸாமுக்கு முன்னாடி ஏசப்பா செலவன் அப்படி கூட பண்றது இல்ல, ரிசல்ட் வருகிற அன்னைக்கு உட்கார்ந்து செபிப்பான் பாரு. ஆடா கடவுளே, ஏசப்பா எப்படி ஆயிலன்னா பாஸ் பண்ணிருக்க ஏசப்பா, இல்லைன்னா இந்த வீட்டில் என்னால டார்ச்சர் தாங்க முடியாது, என்ன பேய் ஓட்டிடுவாங்க, எப்படி ஆயிலும் என்ன செய்யுங்க. அடா நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருந்தா கூட ஆண்டவர் என்ன செய்திருப்பாரு, நீ புக்கை திறந்து பார்க்கும்போது எதையாவது உன் கண்ணுல காட்டியிருப்பாரு. அதே இது என்ன வந்திருக்கும், எக்ஸாம்ல வந்திருக்கும். இவன் அப்ப விட்டுருவான், ரிசல்ட் வருகிற அன்னைக்கு உட்கார்ந்து செபிப்பாம் பாரு செபம். ஐயோ கர்த்தாவே, ரிசல்ட்ல ஃபெயில். நான் தான் அப்பவே சொன்னேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், நீ என்ன சர்ச்சுக்கு கூட்டு போனதான் என்னால என்ன செய்ய முடியல, படிக்க முடியல, அதனாலதான் நான் ஃபெயில் ஆயிட்டேன். இப்ப பழியை யார் மேல போடுறான், சர்ச்சு மேல போடுறான். நல்ல கவனி, வசனம் உனக்குள்ள இருந்தா எதை பார்ப்ப, என்ன சத்தம் வரல, மகிமையை பார்ப்ப. உள்ள எம்டியா இருந்துச்சு அப்படின்னா ஒன்னும் நடக்காது. இன்னொரு வசனம் அழகா சொல்லுது பாருங்க, 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம். பரலோகத்துல சாட்சி இடுகிறவர்கள் 3 பேர். எல்லாம் எடுத்துட்டீங்களா? பரலோகத்துல சாட்சி இடுகிறவர்கள் எத்தனை பேர்? 3 பேர். பரலோகத்துல யாரெல்லாம் இருக்கிறா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இப்ப இங்க வார்த்தை சொல்லுது, பரலோகத்துல சாட்சிடுகிற 3 பேர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்ல. அல்லேலூயா. பிதா இருக்கிறார், இப்ப வார்த்தையா இருக்கிற தேவன் அங்க இருக்கிறார். பரலோகத்துல யாரு பாருக்கா? வார்த்தை இருக்கு. ஹலோ, இந்த வார்த்தை இப்ப எங்க இருக்கு? எனக்குள்ள இருந்த வார்த்தை இது எங்க இருக்கு அப்படின்னா பரலோகத்துல இருக்குது. இந்த வார்த்தை மாற்றமே கிடையாது, நோ சேஞ்ச். அங்க என்ன இருக்கிறதோ அதுதான் என் கையிலும் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் என் கூடயும் இருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, அதைத்தான் அவரும் பேசுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பேசினது வேற இல்ல, எழுதப்பட்டது வேற இல்ல, எல்லாமே லோகோஸ். ஆனா பேசப்படும் போது அது என்னவா வருது அப்படின்னா ரேமாவாய் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் வசனத்தை என்ன செய்யணும்க்கா? வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? சத்தமாய் வாசிக்கணும். யோவான் 16வது அதிகாரம் 28வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நான் பிதாவினிடத்தில் புறப்பட்டு வந்து உலகத்திலே வந்தேன். நான் எங்க வந்து புறப்பட்டு வந்தேன்? எங்க இருந்து வந்தேன்? பிதாவோடு கூட இருந்தேன். ஆனா பிதாவினால் அனுப்பப்பட்டு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். நான் இப்ப என்ன செய்கிறேன்? இந்த உலகத்தை விட்டு மறுபடியும் நான் பிதாவிடத்திற்கு போகிறேன். புரிஞ்சுதா? இயேசு எங்க இருந்து வந்தாரு? பிதாவினிடத்துல வந்து வந்தார். பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் இப்ப சொல்றாரு, எப்பா நான் மறுபடியும் நான் எங்க போறேன்? பிதாவினிடத்திற்கு போகிறேன். நான் போகிறது சும்மா போகல, உங்களோடு கூட இருக்கும்படி நான் என்ன செய்யறேன்? ஒரு தேற்றரவாளனை அவரிடத்திலிருந்து நான் அனுப்புகிறேன். நான் இல்லையேன்னு நீ கவலைப்படாத, நான் பேசின வார்த்தை, அந்த வார்த்தை இப்போ உனக்குள்ள இருக்கு. இந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கு. நீ எப்பெல்லாம் இந்த வார்த்தையை நீ சொல்லுகிறையோ அப்பெல்லாம் நான் வெளியே வந்துடுவேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம், அம்மா இல்லைன்னு சங்கடப்படாத,
நீ நினைச்ச உடனே அம்மா வந்துடுவேன்னு. 11:30 மணிக்கு இன்டர்வல் விடும்ல, கரெக்டாக நான் உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நீ அழாமல் ஸ்கூலுக்கு போ. இந்த அம்மா, இந்த பிள்ளை 11:30 மணி எப்போ ஆகும்னு பார்த்துட்டு இருக்கோம். எதிர்பார்ப்பு என்ன? என் அம்மா 11:30 மணிக்கு வருவாங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு. உள்ள பதிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, நான் இப்பந்தாமா உன்னை நினைச்சேன், நீ என்ன செய்துட்ட, வந்துட்ட. இந்த வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னா, இப்ப நான் சொல்றேன், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார்னு சொன்ன உடனே ஏசப்பா யாராய் வந்துருவார் அப்படின்னா, உன்னை மேய்க்கக்கூடிய ஷெப்பர்டா வந்துடுவார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் என்ன பேசுறேன்? ஆண்டவர் தான் சொல்றாரு, என் வார்த்தையே நான் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறேன். 17வது அதிகாரம் 5வது வசனத்துல glory to God. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஏமா நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த எல்லா கிரியைகளையும் நான் செய்து முடித்துட்டேன். இப்போ உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால இப்பொழுதும் நீர் என்னை உம்மிடத்தில் என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்போ? ஆதியில பிதாவோடு கூட இருக்கும்போது இந்த ஏசப்பாவுக்கு, இயேசுவுக்கு என்ன மகிமை இருந்துச்சோ அதே மகிமை இப்போ பிதாவிட்ட திருப்பி போகும்போதும் அந்த மகிமை என்ன உண்டாயிற்று? இயேசுவுக்கு உண்டாயிற்று. glory to God. நல்ல கவனிங்க, அவருடைய மகிமை மாறல. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இது என்னது? வார்த்தை. இந்த வார்த்தையை நான் சொல்றேன். நான் பேசும்போது ஆதியில் இருந்த இயேசு நேற்றைக்கும் மாறல, இன்றைக்கும் மாறல, நாளைக்கும் மாறல. அவர் யாரா இருக்கிறாரு? சொல்லுங்க. மாறாதவராய் இருக்கிறார். இதை நான் விசுவாசிக்கணும். இதை நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். யூதர்கள்ட்ட ஆண்டவர் பேசுறார். இந்த யூதர்கள் என்ன செய்யல அப்படின்னா, நம்பல. யோவான் 10வது அதிகாரம் 24வது வசனத்துல அவர்கள் சொல், நீ கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும். நீர் கிறிஸ்துவானால் தெளிவாய் சொல்லும். பிரைஸ் அல்லாஹ். ஏன்னா ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்க்கிறாங்க. இயேசு அதுக்கு என்ன சொல்றாரு? எப்பா, நான் அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்க என்ன செய்யல? விசுவாசிக்கல. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து என்ன சொல்லுது? சாட்சி கொடுக்குது. ஏன்னா மேலுள்ள வசனத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது குருடனுடைய கண்களை திறத்துக்கிறார், பிசாசுகள் எல்லாம் விரட்டுறாரு. விரட்டின உடனே இவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. glory to God. இயேசுவையே பிசாசு பிடிச்சவன்னு சொல்றான். இவன் பிசாசுகள்லாம் தலைவனா இருப்பானோ? அதனாலதான் இவன் சொன்னா என்ன செய்யுது? எல்லாம் கீழ்ப்படியுது. நம்ம ஆள் எவ்வளவு அறிவாளிப்பாரு. நீ கிறிஸ்துவா இல்லனா பிசாசுனுடைய தலைவனா? டேய், பிதா என்ன செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் நான் செய்தேன்ல. அவர் செய்ய சொன்னதெல்லாம் உனக்கு நான் விளக்கி கொடுத்தேன்ல. அதெல்லாம் நீங்க கண்டீங்களே.
என் கிரியைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. Glory to God. வேதம் சொல்லுகிறது 33வது வசனம், யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரிய நிமித்தம் நான் உங்கள் மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம். நீ செய்த நல்ல காரியங்களை குறித்து நான் உங்களை கல்லெறியல, ஆனா நீ ஒரு மனுஷனா இருக்க நீ தேவன் சொல்ற பத்தியா, அதான்டா எங்களால நம்பவே முடியல, அதனாலதான் உன் மேல நான் என்ன செய்யறேன், கல்லெறிகிறோம். இப்ப இயேசு சொல்றாரு, வார்த்தையை கவனிங்க, இயேசு சொல்ற வார்த்தையை வாசிங்க. தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? Glory to God. அப்படின்னா இவன் ஏன் கல்லெறிகிறான்? இவன் வேதத்தை வாசிக்கல. இவன் வேதத்தை வாசிச்சிருந்தா இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க? இவர் தேவனுடைய குமாரன், இவன் தேவன் என்பதை இவன் அறிந்திருப்பான். இப்ப ஏன் கல்லெறிகிறான்னா இவன் வேதத்தை வாசிக்கல. 30வது வசனத்துல சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். கொஞ்சம் நல்ல கவனிங்க. Glory to God. Glory to God. வேதத்தை வாசிக்கலன்னா உங்களுக்கு எல்லாமே பிளாங்கா தான் தெரியும். தேவனை விசுவாசிக்க முடியாது. தேவனுடைய அற்புதம், தேவனுடைய அற்புதத்தை உங்களால நம்ப முடியாது. தேவனுடைய அற்புதத்தை உங்களால நம்பலன்னா அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்காது. அப்ப அற்புதம் நடப்பதற்கு, விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு, சுகம் பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தேவனுடைய வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதுவரையில படிக்கலாம் பரவாயில்ல, போட்டோம், இன்னையிலிருந்து ஆரம்பி, இன்னையிலிருந்து ஆரம்பி. வேதத்தை வாசி, வேதத்தை வாசி. Glory to God. தோமாவை போல இருக்காத. இயேசுநாதர் வந்து என்கிட்ட பேசட்டும், அப்பந்தான் நான் வாசிப்பேன்னு நினைக்காத. அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார். அவர் வந்து உங்ககிட்ட கேட்பாரு, ஏண்டா எத்தனை முறை அந்த மனுஷன் கத்தி கத்தி சொன்னான் வாசிக்க சொல்லி, நீ வாசிச்சியா? நியாய தீர்ப்பு நாள்ல என்ன செய்வாரு? கேட்பாரு, வேதத்தை வாசிச்சியா? டேய், ஒரு நாளாவது கையில எடுத்தியா? அவன் சொல்றான், Glory to God. நான் கேட்டது, என் கண்களினால கண்டது, நாங்க நோக்கி பார்த்தது, எங்க கையினால தொட்டு பார்த்தது. நம்ம சபையில் அன்னைக்கு வந்த பாஸ்டர் சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தின் ஒவ்வொரு பகுதியாய் நான் முத்தமிட்டேன், நான் கண்ணீர் வடித்தேன். சீகன்பாலுடைய அம்மா மரிக்கும் பொழுது அவன்கிட்ட மகன்கிட்ட பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, எப்பா இந்த வேதத்தை முழுவதையும் என் கண்ணீர்னால நான் நினைச்சிருக்கிறேன். இந்த வேத வசனத்தை விட்டு மாத்திரம் நீ என்ன செய்திடக்கூடாது, விலகிடக்கூடாது. இந்த வேத வசனத்தை நேசிப்பா.
அவர் எந்த அளவுக்கு வேதத்தை நேசித்திருந்தா இன்னைக்கு உங்க கரங்களில் இருக்கப்பட்டுகிற இந்த வேதம் அச்சடிக்கப்பட்டது, மொழிபெயர்க்கப்பட்டது யாரால தெரியுமா? அந்த மிஷனரி சீகன் பாலால. அவருடைய தாயுடைய கண்ணீர். நான் வாசித்த இந்த வேத வசனம் பல ஆயிரங்களுக்கு பயன்படணும்னு சொல்லிதான் ஐயா. சீகன் பால் யாரு தெரியுமா? அப்படி சரீரத்தில் அவரால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அவருடைய ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் அவருடைய பெயருக்கு பக்கத்தில் டிசேபிள்ட் சைல்டுன்னு எழுதப்பட்டிருக்கும். அவர் யாரு? டிசேபிள்ட் சைல்டு. அப்படின்னா என்ன? அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் எந்த வேலையும் என்ன செய்திடக்கூடாது, வாங்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெயரில் எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட நபர் படிக்கணும்னு ஒரு ஆர்வம், இறையில் கல்லூரியில் ஜாயின் பண்றாரு. இறையில் படித்த உடனே அங்க இருக்கிற டயசிஸ் பார்க்குறாங்க, இவன் படிச்சு முடிச்சிட்டான், இவனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. லிசன், இவனை என்ன செய்யலாம்? இந்தியாவுக்கு ஒரு மிஷனரி அனுப்பணும், இவனை அனுப்புவோம். ஏன்னா இவனை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இல்லாத ஒருவனை இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டவர் தான் சீகன் பால். பிரயோஜனமில்லாத ஒருவனை கொண்டுதான் கர்த்தர் இந்த முழு வேதாகமத்தையும் மொழிபெயர்த்து உங்களுடைய கரத்தில் அச்சிடப்பட்டு கொடுக்கப்பட்டது. நோக்கம் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் என் வார்த்தையை வாசிக்கணும், என் ஜனங்க என் வார்த்தையை படிக்கணும். கொஞ்சம் நல்ல கவனியா, வார்த்தையை நேசி. கடைசியா முடிக்கிறேன். இந்த வார்த்தை, இந்த வசனம் என்னை ரொம்ப தொட்டுச்சு. தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும், நல்ல கவனி, பூமி உண்டாவதற்கு முன்பதாக, சகோதரா சகோதரி கவனி, பூமி உண்டாவதற்கு முன்பதாக ஆதி முதற்கொண்டு அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 22வது வசனம், கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன், நல்ல சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய கிரியைகளுக்கு முன். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தை கர்த்தர் உண்டாக்குவதற்கு முன், இந்த உலகம் உண்டாவதற்கு முன் என்ன செய்யப்பட்டது? என்னை தமது வழியின் ஆவியாய் கொண்டிருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நேத்து உங்களை கர்த்தர் என்ன செய்யல? தெரிந்து கொள்ளல. எப்போ? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும், உன் வழிகளும் என் வழிகளும் யாருடைய கரத்தில் இருக்கு அப்படின்னா அவருடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வழிகள் யாருடைய கரத்தில் இருக்கு? அவருடைய கரத்தில் இருக்கிறது. இப்ப அந்த வழிகளை நான் எப்படி பாஸ்டர் அறிந்து கொள்வது அப்படின்னா இந்த வேத வசனத்தின்படி. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனம் என்னை அவர் வழியில் நடத்தும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது, இந்த வார்த்தையை நான் என் வாழ்க்கையில பேசும் பொழுது இந்த வார்த்தை என்னை என்ன செய்யும்? அவர் வழியில நடத்தும். மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டு இப்ப
இப்படிதான் என் வாழ்க்கை அப்படின்னு நீ சொல்லாத. உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உனக்கு கையில என்ன இருக்கு அப்படின்னா உன் வாழ்க்கையின் புஸ்தகம் இருக்கு. இதை வேதாகமமா பார்க்காத. இதை நீ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வாசிக்கணும்னு பார்க்காத. இதை உன்னுடைய வாழ்க்கையின் புஸ்தகமாய் பாரு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து நீ என்ன செய்யணும் என்பதை எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹல்லேலூயா. ஒரு ஆமேனும் வர மாட்டுக்கு. ஹல்லேலூயா. 8ஆம் கிளாஸ்ல படிச்சது 9ஆம் கிளாஸுக்கு வராது சார். 1ஆம் கிளாஸ்ல படிச்சல எங்க வராது, 10ஆம் கிளாஸ்ல வராது. சப்ஜெக்ட் மாறிட்டே இருக்கும். ஆனா மாறாதது என் பரிசுத்த வேதம். அல்லேலூயா. இந்த லைஃப் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பி, உன் லைஃப் சேஞ்ச் ஆயிரும். இதுவரையிலே நான் மறுபடியும் சொல்றேன், பைபிளை நான் ஒரு முறை கூட வாசித்ததே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க, தேவு எழுதின சுவிசேஷத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து இன்னைக்கு என்ன செய்யுங்க, வாசிக்க ஆரம்பிங்க. நீங்க வாசிக்க தொடங்கும் பொழுது ஆவியானவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியில இருந்த வார்த்தை, தேவனுடைய கிரியைகளை நடப்பித்த வார்த்தை இப்ப எங்க இருக்கு அப்படின்னா உனக்குள்ள இருக்கு. யாருக்குள்ள இருக்கு? உனக்குள்ள இருக்கு. இந்த வார்த்தையை நான் பேசும்போது எனக்குள்ள ரேமாவாய் வெளிவரும், ரேமாவாய் வெளியே வரும், ரேமாவாய் வெளியே வரும். ரேமாவாய் வருகிற வார்த்தை அது என்ன செய்யும் தெரியுமா? அது என்ன செய்யும் தெரியுமா? நீ சொல்லுகிற வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளதுப்பா. உம்முடைய வார்த்தை வனாந்தரத்தை அதர பண்ணக்கூடியது. உம்முடைய வார்த்தை பெண்மான்களை ஈன செய்யக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கு இருக்கிறதப்பா. அந்த வல்லமையான வார்த்தையின்படி என் வாழ்க்கையை மறுபடியும் சீர்படுத்தும். அந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, வார்த்தையின் கடவுளாயிருக்கிற நீர் என் வாழ்க்கையில ஆண்டவரே வார்த்தையாய் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் உம்முடைய வார்த்தைகளாக, ஒரு காரியத்தை செய்யக்கூடிய வார்த்தைகளாக வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை பிதாவே.